இந்த வீடியோவில் ஃபினான்ஸில் வந்து பெல்டெக்ஸ் ஓட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்பாங்க. நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், மார்க்கெட், ட்ரேட், ஃபியூச்சர்ஸ், வேலட் 1 2 3 4 5 ரைட் சைடில் இருக்கு இல்லைங்க வேலட் அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணுறோங்க. ஓகேங்களா? டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, ஸ்பாட், ஃபண்டிங், ஏர்ன், ஃபியூச்சர்ஸ் அப்படிலாம் இருக்கு இல்லைங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓவர்வியூ வந்து டச் பண்ணிக்கணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பகுதி வரும். நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறப்ப யூஎஸ்டி எஸ்எம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுது வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபண்டு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ டாலர் நம்ம கொண்டாந்து வச்சுருப்போம் இல்லைங்க. இப்போ நான் எங்கே வச்சுருக்கேன்னா ஓவர்வியூ, ஸ்பாட், ஃபண்டிங் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டிங்கில் தான் நான் ஃபண்டு வச்சுருக்கேன் நான். அப்போ ஃபண்டிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு $183.74 இருக்குது. டெபாசிட், வித்ட்ரால், ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு இல்லைங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணனால இது காட்டுதுங்க. ஃப்ரம் ஃபண்டிங் உங்களுக்கு எப்படி காட்டுன்னா இந்த மாதிரி இந்த ஸ்பாட் வேலட் இப்படி தான் காட்டும். ஃப்ரம்மில் வந்து ஃபண்டிங், டூவில் வந்து ஸ்பாட் வேலட் இப்படி தான் காட்டும். அப்போ ஸ்பாட் வேலட்டுன்னு இருக்கு இல்லைங்க அந்த 2 அட்ரஸில் அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன தேவை, எந்த இடத்துக்கு பணம் மாற்றணும்னா டாலரை யூஎஸ்டி எம் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கீழே வந்து யூஎஸ்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அமௌண்ட்டு கீழே யூஎஸ்டி மேக்ஸிமம் அப்படின்னு இருக்குது. இப்போ கிளிக் பண்ணால் மொத்த டாலர் வந்துடும். நமக்கு எவ்வளோ டாலர் தேவையோ அதை மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து $101 போட்டுக்கணுங்க. இப்போ கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அமௌண்ட் குறைஞ்சிருச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வந்து ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். கீழே ஹோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம டச் பண்ணி ஹோமுக்கு வந்துடுறோம். ஹோமுக்கு வந்த உடனே மேலே 9:02 டைம் காட்டுது இல்லைங்க, அதுக்கு கீழே எல்லோ பாக்ஸாக நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அப்படியே கீழே பார்த்தோம்னா மோர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தேவை. இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 1 2 3ஆவதாக இருக்கு இல்லைங்க, ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருங்க. அப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரப்போ இப்போ ரேங்க் 1னால இங்கே பெல்டெக்ஸ்க்கு வந்து காட்டுது. ஒரு வேளை கீழே உள்ள ரேங்க் வேறையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது மாதிரி சர்ச்சில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். BDX அப்படின்னு கொடுத்தாவே வந்துருங்க. இப்போ கொடுத்தாவே BDX வந்துருச்சு. இப்போ மஞ்சள் கலரில் PICK பிக் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா MAX மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு இல்லைங்க, அந்த மேக்ஸிமம் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறப்ப ஏன் வரல அப்படின்னா நான் ஏற்கனவே ஓட்டிங் பண்ணியிருக்கிறேங்க, அதனால தான் அந்த இடத்துல வரல. அதான் இப்போ போட்டால் கூட ரெட்டில் காட்டுது. அப்போ நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்குறப்ப அது 100 தான் அங்கே எடுத்துக்கும். அது இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணி இது என்ன கேட்குதோ கவனமாக பார்த்து கீழே பாருங்கள், கன்ஃபார்ம்னு இருக்குல்ல, $100 கொடுத்து கன்ஃபார்ம் இங்கே பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சிங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃப்ரெண்டுக்கு வந்துடுறேன். ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐடி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்க்ரீனை நிப்பாட்டிக்கிறதுங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.